வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல். 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற 30 லட்சம் ஒதுக்கீடு. உழவர்களின் மேன்மைக்கு தேவையான அனைத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. வேளாண் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. அறிவிப்புகள் அனைத்தும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வேளாண் நிதிநிலை குறித்து வைகோ பாராட்டு. விருதுநகர் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விருப்பம். துரை வைகோ பேட்டி. மாநிலங்களவை எம்பியாக சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோனியா காந்தி. விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் 2024-25 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். வேளாண் துறையில் அரசின் சாதனைகளை பட்டியலிட்ட அவர் புதிய திட்டங்களையும் நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவித்தார். அதில் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமாக அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்தவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 22 இனங்களுடன் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளம் காக்க 6,27 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார். 37,500 ஏக்கர் களர் நிலங்களை சீர்படுத்த 7,50 லட்சம் ரூபாயும் 37,000 ஏக்கர் அமீர் நிலங்களை சீர்படுத்த 15 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். 2 லட்சம் விவசாயிகளுக்கு 10 லட்சம் ஏக்கரில் பயிரிடுவதற்காக 5 லட்சம் லிட்டர் உயிர் உரங்கள் 7,50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். 14,000 ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைத்திட 42 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படாத சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்க மற்றும் பரவலாக்க 1.48 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 725 உயிர்ம வேளாண் தொகுப்புகளுக்கு 27 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் உயிர்ம வேளாண்மை மாதிரி பண்ணை உருவாக்க 38 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் 2024-25 ஆண்டில் கீழ்காலம் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை. வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெறுவகையிலும் 2023-24 அறுவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 195 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1,30,000 கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார். இதற்கென 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர்களின் மேன்மைக்கு தேவையான அனைத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறது என்பதை வேளாண் நிதிநிலை அறிக்கை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். மண்வளம் பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கவும் உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செயல்முறைகளையும் ஊக்கப்படுத்திட முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறையை போல் அனைவரையும் வேளாண்மையை நோக்கி ஈர்க்க வைக்கும் முயற்சி திட்டங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் மீது இரக்கமற்ற வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் உழவர் பெருமக்களது வாழ்வுக்கும் மேன்மைக்குமான அனைத்து திட்டங்களையும் தீட்டி வழங்கும் அரசாக திமுக அரசு உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் உழவர் பெருமக்களை திமுக அரசு உயிராக நினைப்பதாக தெரிவித்துள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள அறிவிப்புகள் அனைத்தும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ பாராட்டு தெரிவித்துள்ளார்.
வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடும் நிதி நெருக்கடி ஏற்பட்ட போதிலும் இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு 380 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை 4,50,000 விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திட 25 லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரை 4,436 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதை வைகோ சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பாண்டில் விவசாயிகளுக்கு 50,000 மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள வைகோ, வேளாண் பரப்பை அதிகரித்து உற்பத்தியை பெருக்க 108 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமாக உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்தவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 22 இனங்களுடன் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளை மகிழ்விக்கும் என நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நீண்டகால வளர்ச்சி திட்டங்களோ நிதிநிலையை சீராக்கும் முயற்சிகளோ வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் வேளாண் பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு 4வது முறையாக தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையால் மக்களுக்கு எதிர்பார்த்த பயன் இல்லை என தெரிவித்தார். பல்வேறு துறைகள் ஒன்றாக சேர்த்து, அதாவது ஊரக வளர்ச்சித்துறை, வனத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, எரிசக்தித்துறை போன்ற பல துறைகள் வேளாண் துறைகளாக ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை ஒன்றிணைத்து வேளாண் துறைக்கென தனியாக நிதிநிலை அறிக்கை படித்ததை தவிர வேளாண்மைக்கும் விவசாயிகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடோ புதிய திட்டங்களோ எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளை ஒன்றாக இணைத்து வேளாண் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கார். இதனால் விவசாயிகளுக்கு எந்த பயனும் கிடையாது. வரலாற்று சிறப்புமிக்க வேளாண் நிதிநிலை அறிக்கையை திமுக அரசு வெளியிட்டுள்ளதாக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இன்று வேளாண்மை நிதிநிலை அறிக்கை பாராட்ட தகுந்தது, வரவேற்க தகுந்தது. எவ்வளவு நிதிநிலை ஆதாரம் மோசமாக இருந்தாலும், ஒன்றிய அரசு எவ்வளவு வஞ்சித்தாலும், தமிழ்நாட்டுக்கு உரிய நிதிநிலையை ஒன்றிய அரசு தர மறுத்தாலும் திறமையாக கையாண்டு இருக்கின்ற நிதியில் முதல் முறையாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். 42,000 கோடி நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டு இருக்கிறது. எங்களையெல்லாம் கவர்ந்தது, வரவேற்க தகுந்தது, வரலாற்று சிறப்புமிக்கது. மண் உயிரை காப்போம், மண் வளத்தை பாதுகாத்து மனித உயிர்களை காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கால்நடை பாதுகாப்பு, கடலோர பாதுகாப்பு, இப்படி பல பாதுகாப்பு ஆதாரங்களை முதல் முறையாக அறிவித்திருக்கிறார்கள். வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் முக்கிய நோக்கம் அனைத்து பயிர்களையும் உள்ளடக்கிய திட்டங்களாக உள்ளதாக வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசின் முதன்மை செயலாளர் அபூர்வா தெரிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்டோட முக்கிய நோக்கங்கள் என்னன்னா, அனைத்து பயிர்கள், எல்லா பகுதிகள் எல்லாரையும் உள்ளடக்கிய மாதிரியான ஒரு பட்ஜெட் நாங்க பண்ணியிருக்கோம். அனைத்து பயிர்களுக்குமான திட்டங்கள் கொடுத்திருக்கோம். மா, பலா, வாழை, தென்னை, எண்ணெய் வித்துக்கள், பயிர் வகைகள், சிறுதானியங்கள், பருத்தி போன்ற எல்லா கிராப்ஸுக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணியிருக்கோம். லாபம் ஈட்டும் தொழிலாக மாற்ற விவசாயிகளுக்கு தீர்வு சொல்லும் வகையில் இந்த பட்ஜெட்டில் எதுவும் இல்லை என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். அதிகமாக நகர்ப்புறம் மயமாதல், அதிகமாக தொழில் மயமாக்கல் இருக்கக்கூடிய மாநிலத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன? விவசாய நிலப்பரப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. விவசாய தொழிலாளர்கள் அந்த துறையிலிருந்து வெளியேறி போயிட்டே இருக்காங்க. அதனால ஒரு பக்கம் தொழிலாளர் பற்றாக்குறை, இன்னொரு பக்கம் நிலப்பரப்புகள் குறைவது, இவற்றின் காரணமாக ஒரு லாபம் இருக்கக்கூடிய தொழிலாக விவசாயம் இல்லாமல் இருப்பது. இவற்றில் இதற்கென்று ஒரு அட்ரஸ் பண்றதுக்கு, இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இதுல தீர்வு கொடுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்ல இல்ல. விருதுநகர் தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக நெல்லை மண்டலம் சார்பில் தேர்தல் நிதி மற்றும் கட்சி வளர்ச்சி நிதி வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது.
இதில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து தேர்தல் நிதியினை பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் நிதியாக சுமார் 2.5 கோடி ரூபாய் வழங்கினர். நெல்லை மத்திய மாவட்டம் சார்பில் மட்டும் 35 லட்சம் நிதியாக வழங்கப்பட்டது. இதில் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், மாவட்ட செயலாளர்கள் KMA நிஜாம், புதுக்கோட்டை செல்வம், RS ரமேஷ், சுதா பாலசுப்ரமணியன், ராம உதயசூரியன், வழக்கறிஞர் வெற்றிவேல், ரவிச்சந்திரன், வேல்முருகன், கண்ணன், பகுதி செயலாளர் பொன் வெங்கடேஷ், அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர் கள்ளத்தியான், செய்தி தொடர்பாளர் மின்னல் முகமது அலி உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ எதிர்க்கட்சிகளை தவிர அனைவரும் பட்ஜெட்டை பாராட்டுவதாக தெரிவித்த அவர், மழை வெள்ள பாதிப்பு, GST வரி வருவாய் இழப்பு, நிலுவைத் தொகை வராதது போன்றவையே தமிழகத்தின் வருவாய் குறைய காரணம். நிதி பற்றாக்குறை தமிழகத்தில் கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் தெரிவித்தார். ஒன்றிய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படும் இந்த நேரத்தில் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசிற்கு இடையூறு செய்யும் ஆளுநர் மத்தியில் கடுமையான நிதி நெருக்கடி, பேரிடர்களால் கிட்டத்தட்ட 37,000 கோடி தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் நாசமடைந்து விட்டன. அதுக்கு எங்களுக்கு நிதி வேண்டும் என்று கோரிய பொழுது இதுவரை 1 ரூபாய் கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை. தமிழக முதலமைச்சரின் சிறப்பான செயல்பாட்டால் தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள் இருக்கு. எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசின் செயல்பாட்டால், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் சிறப்பான செயல்பாட்டால் 39 தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். அது நாங்கள் தனியாக பார்க்கறதில்ல. எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய இந்தியா கூட்டணியின் வேட்பாளர்கள் 39 தொகுதியிலையும் எங்க நிலம் ஜெயிப்பாங்க. நாங்கள் அப்படிதான் நான் பார்க்கிறேன். சாதகமான தொகுதி, பாதகமான தொகுதி நான் எதையும் பார்க்க முடியாது. தொடர்ந்து பேசிய துரை வைகோ, விருதுநகர் தொகுதி, திருச்சி மையப்படுத்திய தொகுதி, சென்னையை மையப்படுத்திய தொகுதி, ஈரோட்டை மையப்படுத்திய தொகுதி என 4 நாடாளுமன்ற தொகுதிகளில் மதிமுக போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விரும்புவதாக தெரிவித்தார். அங்க அதே மாதிரி நீங்க வடக்கு போனீங்கன்னா திருச்சியை மையப்படுத்தி தொகுதியை கேட்கறாங்க, சென்னையிலேயே எதிர்பார்க்கறாங்க, ஈரோட்டிலேயே எதிர்பார்க்கறாங்க. அது மாதிரி அங்கங்க இருக்கிற இயக்கத்தோழர்கள் அங்கங்க அந்த பகுதியில் ஒரு தொகுதியில் நின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த முறை தங்களது பம்பரம் சின்னத்தில் போட்டியிட திமுக தலைமையிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு தனி சின்னம் உண்டு. அது அந்த இயக்கத்தோழர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த சின்னத்தில் நிக்கணுங்கிறதா நினைப்பாங்க, விருப்பப்படுவாங்க. கடந்த காலங்களில் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம். தயவு செய்து பத்திரிகை நண்பர்கள் இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பம்பரம் சின்னத்தை நாங்கள் இழந்துட்டோம். அப்போ பம்பரம் சின்னத்தில் நிற்க முடியாது. புதுசா ஒரு சின்னத்தில் நாங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்க போய் சின்னத்தை போய் சேர்க்க முடியாது. அப்படி ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா கூட்டணிக்கு ஒரு தோல்வி. அதனால ஒரு நல்ல நோக்கத்துக்காண்டி தான் அவங்க திமுக சொன்னாங்க. ஆனா அது பெரிய விவாத பொருளாகி இன்னைக்கு ஜனநாயக நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்தந்த அரசியல் கட்சிகள் அந்தந்த சின்னத்தில் நிக்கணுங்கிறது ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கிட்டையும் எங்க கிட்ட மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் சரி, புதுசாக இயக்கம் கண்ட அவரு அண்ணன் கமலஹாசன் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும்னா இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கோம். கூட்டணி தலைமைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். முதலமைச்சரும் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுப்பாரு நாங்க நம்பிட்டு இருக்கோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மார்ச் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக சுமார் 3000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் 27 சாட்சிகளின் வாக்குமூலங்களுடன் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி அமலாக்கத்துறையால் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 20 முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து அவரது நீதிமன்ற காவல் 21வது முறையாக நீட்டிக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மார்ச் 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மார்ச் 4ஆம் தேதிக்குள் அமலாக்கத்துறை பதிலளிக்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி சோனியா காந்தி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியின் எம்பியாக உள்ள சோனியா காந்தி
கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போதே மக்களவைக்கு போட்டியிடும் கடைசி தேர்தல் என்று அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கர்நாடகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் ராஜஸ்தானில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வரும் 27ஆம் தேதி 15 மாநிலங்களில் 56 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக ராஜஸ்தான் சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது. 5 முறை மக்களவை உறுப்பினராக பதவி வகித்த சோனியா காந்தி முதல் முறையாக மாநிலங்களவை எம்பியாக தேர்வாகியுள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பயன்படுத்திய நகைகளை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் இருந்த ஜெயலலிதாவின் நகைகள், வெள்ளி பொருட்கள், கை கடிகாரங்கள், பட்டுப்புடவைகள், விலையுயர்ந்த காலணிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே பெங்களூருவை சேர்ந்த சமூக ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி என்பவர் இது தொடர்பாக சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலம் விடும்படி கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரினார். இந்த வழக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது கர்நாடக அரசு வசம் உள்ள ஜெயலலிதாவின் தங்க நகைகளை தமிழ்நாடு அரசிடமே ஒப்படைக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டிருந்தார். மேலும் கர்நாடக அரசுக்கு வழக்கு செலவு கட்டணமாக 5 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்றும் கூறி வழக்கை பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இந்த வழக்கு நீதிபதி மோகன் முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக அரசு வசம் உள்ள ஜெயலலிதாவின் பொருட்களை மார்ச் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டார். அதன்படி 28 கிலோ தங்கம், வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் என மொத்தமாக 6 பெட்டகங்களில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகள் தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. உத்தரப்பிரதேசம் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பெங்களூருவில் நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது அப்போது பாஜக தலைவராக இருந்த அமித்ஷாவை கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் கட்சி பொறுப்பு வகிக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பாஜக தலைவர் விஜய் மிஸ்ரா 2018ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் இன்று காலை நேரில் ஆஜரான ராகுல் காந்திக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. 15வது ஊதிய குழு உட்பட 6 அம்ச கோரிக்கை தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நாளை போக்குவரத்து துறை பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் கடந்த சில மாதங்களாக கோரிக்கை விடுத்து வந்தன. இதையடுத்து அரசு தரப்பிலும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் தரப்பிலும் பல கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நாளை போக்குவரத்து துறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. சென்னை TMS வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் முன்னிலையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் நாளை மதியம் 3 மணிக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இன்று முதல் ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும், 11ஆம் வகுப்பிற்கு மார்ச் 4ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையிலும், 10ஆம் வகுப்பிற்கு மார்ச் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரையிலும் தேர்வு நடைபெற உள்ளது. இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளின் ஹால் டிக்கெட்டுகளை இன்று முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் சென்னை தலைமை கழகத்தில் நாளை முதல் 23ஆம் தேதி வரை விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ஈரோடு
அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சையில் பெண்ணின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் பெண்ணின் கணவர் புகார் அளித்துள்ளார். மனுவை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் சுன்காரா ராஜகோபால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் தவறான மருத்துவம் அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளை செயல்படாமல் முடக்கியுள்ள ஒன்றிய மோடி அரசின் வருமான வரித்துறையை கண்டிக்கும் விதமாக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் தமிழக பட்ஜெட் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவும் என ஆசிரியர் சங்கம் தலைவர் ஜனார்த்தனன் தெரிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது புதுமை பெண் திட்டமானது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. அதுபோலவே காலை உணவு திட்டமும் அரசு உதவி பெறும் பள்ளியிலே படிக்கக்கூடிய 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதனையும் ஏற்று இந்த வரவு செலவு அறிக்கையிலே வரும் கல்வி ஆண்டு முதல் நீட்டிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் நாங்கள் மனதார வரவேற்கின்றோம். புதுமை பெண்கள் திட்டத்திற்கு ஏற்றவாறு அடுத்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் என்கின்ற ஒரு திட்டம் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்டு தமிழ் வழியில் கல்வி பெறுகின்ற மாணவர்களும் உயர்கல்வி பெறுவதற்கான ஒரு ஊக்கத்தொகை ரூபாய் 1000 வழங்குவதற்கான திட்டத்தினை தமிழக சட்டப்பேரவையிலே நிதிநிலை அறிக்கையிலே தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இது தமிழகத்தில் தமிழ் வழியில் படிக்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணத்தை தூண்டுவதாகவும் அனைவரும் உயர்கல்வி பெறக்கூடிய ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்பதாலும் அனைவரும் உயர்கல்வி பெறுவதற்கான எண்ணிக்கை அடுத்த கல்வியாண்டிலிருந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்பதாலும் இதையெல்லாம் நாங்கள் வரவேற்கின்றோம். ராணிப்பேட்டை நெமிலியில் முன்னாள் மாணவர்களின் கூட்டமைப்பு சார்பில் சந்திராயன் 3 விஞ்ஞானி அப்துல் ஹமீதுக்கு வாழ்நாள் சாதனையாளர் சமூக சேவகர் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி மகிழ்ந்தனர். இந்நிகழ்வில் நெமிலியில் உள்ள நண்டு பிராண்ட் உரிமையாளர் கடிகாசலம், மருத்துவர் நடராஜன், தொழிலதிபர் பசுபதி உள்ளிட்டோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பெண் தொழிலாளிக்கு 5.6 கோடி வரி பாக்கி இருப்பதாக வணிக வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளதால் தற்கொலை செய்து கொள்வோம் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயார் கண்ணீர் மல்க பேட்டி அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு 11 மாசமா சுத்துற அதோடைய கஷ்டம் என்னன்று இருக்குதான்னு தெரியும். வேலைக்கு போக முடியல என்னால. நான் வேலைக்கு போய் என் குடும்பமே நடக்கும். வேலைக்கு போக இதுக்காக சுத்தி நிற்கிறேன். நான் வீட்டுக்கு போனா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்னைக்கா வந்து ப்ரெஸ்காரெல்லாம் வந்து கேட்கறாங்க, ஏமா கொஞ்சம் இது மாதிரி காசுன்னு. வெளியே போனா கடைக்காரங்க கேட்கறாங்க. வெளியே ரோட்ல போனா என்னால் தலை காட்ட முடியும். நிம்மதியாவே இருக்குல்ல, மதமும் மன உடச்சலா இருக்குது. அதனால குடும்பம் நாங்கள் சூசைட் பண்ணுங்கிறோம். அஞ்ச மாட்டோங்க இது மாதிரிலாம் வந்தாக்கா. ஒரு கூலி தொழிலாளிக்கு வந்து இது மாதிரிலாம் வரக்கூடாது. நாங்கள் வந்து இதுவாக நாட சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறோங்க. நாங்கள் என்ன தொழில் செய்ய போறோங்க? அந்த அளவுக்கு எங்களுக்கு என்ன வருமானம் வருது? ஒரு நாளைக்கு 200 ரூபாய் எனக்கு கூலியே வேலை செஞ்சா அந்த வருமானத்தை என் குடும்பமே நடக்குது. அதனால இவ்வளோ போய் பிரச்சனையெல்லாம் வராங்க. எங்களை மாதிரி கூலி தொழிலாளர்கள் இருந்தாங்க. நாங்கள் எங்கே போவோங்க? நாங்கள் என்ன வருமானம் வருது எங்களுக்கு? இதை வாங்க நாங்கள் சாப்பிட்டு அதனால ரேஷன்ஸ் தான் வாங்கி 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்றோங்க. அந்த அளவுக்கு எங்கள் நிம்மதியெல்லாம் வந்து எங்களுக்கு நிம்மதி எப்படி இருக்கும்? நாங்கள் என்ன அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறோங்க. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு இது மாதிரி எங்கள் மன உடச்சலுக்கு அவங்க தான் பொறுப்பு. எங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு இதெல்லாம் ஒன்று நடந்தாக்கா கவர்மெண்ட் தான் முன்னிருந்து அவங்க தான் பொறுப்பே. எங்கள் உயிர் சேதத்துக்கு என் குடும்பத்தோட நாங்கள் குடும்பத்தோட இறந்துருவோங்க. நாங்கள் சூசைட் பண்ணிக்கோங்க. மன உடச்சலால சொல்கிறேங்க. இதை ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. அக்கம்மா இருந்தவங்க ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. பக்கத்தூர் எல்லாம் ஒரு மாதிரியா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதை வாங்கியிருக்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்க வீட்டாண்ட பிரஸ்காரங்க வராங்க. இதெல்லாம் தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறாங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும்? அவங்களாம் வந்து தப்பா தான் நினைக்கிறாங்க. நீங்க தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் இணைந்து 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி 30க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் முக்கிய கோரிக்கைகளாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்விலிருந்து முழுமையாக விலக்களித்து உடனடியாக பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருப்பூரில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்திய மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திருப்பூர் ரயில் நிலையம் முன்பாக தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த சாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் ஆற்காடு ஆரணி செல்லும் சாலையில் படுத்துக்கொண்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக வேலை மற்றும் ஊதியம் வழங்காமல் அதிகார தொனியின் மிரட்டும் ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து பெண் பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் நேதாஜி விளையாட்டு அரங்கில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி திறந்து வைத்தார். இக்கண்காட்சியில் பாரம்பரிய அரிசிகள், தேன் உணவுப் பொருட்கள், டீ தூள் வகைகள் மற்றும் கைவினைப் பொருட்களும், உணவு கலப்படம், அதனை தடுக்கும் முறைகள், போலி திராசுகள் ஆகியவைகளும் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் பேச்சு போட்டி, கட்டுரை ஆகிய போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்திய வர்த்தக சம்மேளனம் சார்பாக ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற தலைப்பில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தவிர்ப்பது குறித்த மாநாடு சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள பிரபல மருத்துவமனைகளின் முதன்மை அதிகாரிகள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பிளாஸ்டிக் பாட்டில்களை வரும் காலங்களில் தவிர்ப்பது குறித்தும் உரையாற்றினர். இப்போ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆல நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம வந்து 2030 ஒரு எஸ்டிமேட் இருக்குது. எனி ஒரு சீ ஃபுட் நம்ம சாப்பிட்டா அந்த சீ ஃபுட்டோட ஸ்டமக்கில் அவ்வளோ பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்ஸை நம்ம வந்து நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கலைன்னா நம்ம வந்து சீ ஃபுட்லாம் சாப்பிடவே முடியாது. நம்ம ஓஷன்ஸ் கண்டாமினேட் ஆகும், நம்ம வந்து ரிவர்ஸை கண்டாமினேட் பண்ணும், நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை கண்டாமினேட் பண்ணும். இன்றைக்கி நாங்கள் வந்து உட்காருதே நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எப்படி இந்த சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுனா. ஆல்சோ நாங்கள் என்னமா பண்ணுறோம், இந்த சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் நிறைய ஹோட்டல்ஸ் பண்ணுறாங்க. இந்த சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் எந்த ஹோட்டல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்குறோம். தமிழ்நாடு தர்காகள் ஜமாத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தாஜ்மஹாலில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு மாநில நிறுவன தலைவர் டாக்டர் திலாவர் அலி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி சிறப்பாக திராவிட மாடல் ஆட்சி செய்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுக்குழு கூட்டத்தில் பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 5785 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து 46,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 50 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 77 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 77,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் உள்ள நூர்கிராம் மாவட்ட மலைப்பகுதியில் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்தன. வீடுகளில் இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலரை காணவில்லை என்றும் மாகாண அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. அவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவையில் தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல். 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற 30 லட்சம் ஒதுக்கீடு. உழவர்களின் மேன்மைக்கு தேவையான அனைத்தையும் தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. வேளாண் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை. அறிவிப்புகள் அனைத்தும் வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். வேளாண் நிதிநிலை குறித்து வைகோ பாராட்டு. விருதுநகர் தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என தொண்டர்கள் விருப்பம். துரை வைகோ பேட்டி. மாநிலங்களவை எம்பியாக சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு. ராஜஸ்தானில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோனியா காந்தி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.